സഹോദരന്മാരെ 50 ലക്ഷം രൂപയും ഒരു ഭൂതത്തെയും കൊണ്ടുവരുന്നതിനേക്കാൾ പരിശുദ്ധാത്മ നിറവുള്ള ഒരു പെൺകുട്ടിയെ ഭാര്യയായിട്ട് കിട്ടിയാൽ, അതുപോലെ ഒരു ഭർത്താവിനെ ഭാര്യയായിട്ട് കിട്ടിയാൽ அது വലിய பாக்கியம். கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபையை நினைத்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்பா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சொன்னா சொல்லிகிட்டே போகலாம், நேரம் இல்லை. லைஃப்ல ஒன்னே ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். யாராவது ரிக்ஷா வண்டி லோடோட தள்ளிட்டு போகிறத பார்த்தா வண்டியை உடனே நிறுத்தி அப்பா இறங்கி போய் அவங்களுக்கு புஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, நான் ஊழியத்துக்கு போகும்போது பேட்ரி என்னெல்லாம் நான் ஊழியத்துக்கு தூக்கிட்டு போனேன், கோலாம்பி அது இதெல்லாம் சைக்கிளில் வச்சு தூக்கிட்டு போனேன். எனக்கு அப்போ உந்தி தள்ளி தர்றதுக்கு அம்மாவும் பிள்ளைங்களும் தான் இருந்தாங்க. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அவர் ஒரு ஆளாக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. தான் பட்ட பாட அவர் லாஸ்ட் வரைக்கும் மறக்கவே இல்லை. எந்த நிலைமையிலிருந்து அவர் உயர்த்தப்பட்டிருந்தாலும் அடித்தளத்தில் இருந்த எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்கலை. கடைசி வரைக்கும் அதை செய்யத்தான் செஞ்சிருந்தாங்க. சிலவங்க கீழ் நிலைமையிலிருந்து மேல் நிலைமை வரும்போது தெரியாது. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாரோடையும் ஒரு ஆளாக இருப்பாங்க. சாப்பாடு வாங்கணும்னா கியூவில் போய் நிற்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் எல்லாரோட சேர்ந்து கியூவில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் எங்களோட இருக்கிற சக ஆட்களோடு இணங்கி வேலை செய்வதற்கு எங்களுடைய பொசிஷன் காட்டுறதுக்கு கிடையாது. அவங்களும் நாங்களும் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் மனுஷர் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ள தர்றதுக்கு அப்பா எங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் உபரியா அப்பாவுடைய கடைசி நாட்கள் எனக்கு எங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் பாக்கியத்தை தந்தார். அவர் பட்ட பாடுகள் இரவல்ல பகலல்ல உயிருக்கு துடிக்கிற சூழ்நிலைகள் கண் கூட பார்த்தோம். இன்னைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போக வேண்டிய அப்பா அன்பராஜ் டாக்டர் ஜெபத்தோடு செஞ்சாங்க அப்பாவுக்கு எல்லாமே. அம்மா கூட ரெக்கவர் ஆயிட்டாங்க. அம்மாவை அனுப்பிடுங்க, அப்பாவை மட்டும் வச்சு பார்த்துக்கலான்னாங்க. இருந்தாலும் அம்மா நோ, நான் அப்பா கூட தான் இருப்பேன், நான் அப்பாவோட தான் வருவேன்னு சொல்லி நல்ல ஒரு தாயை தகப்பனையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். இந்த கொரோனா பீரியடில் நாங்களே ஆஸ்பத்திரியில பார்த்தோம். நிறைய பேர் தனிமையா இருக்கிறது, புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருக்கிறது, ஆதரவே இல்லாம இருக்கிறதெல்லாம் நாங்க பார்க்கும்போது எங்க அம்மா எல்லா விதத்திலையும் எங்க அப்பாவுக்கு வெல் சப்போர்ட்டிவா முடியாம இருந்தாலும் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அம்மா காட்டுனாங்க. ஜெபிச்சுதான் கேட்பாங்க அப்பா, சரோஜா ஜெபிச்சுதான். அப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றம் இருந்துச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எத்தனையோ தடவை அன்கான்சியஸ்ல இருந்தாப்ல அப்பா, ஞாபகமே இல்லை. யார் வர்றா யாரு போறான்னு கூட தெரியாது. ஞாபகம் வரும்போது கேட்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களை கேட்பாங்க. ஞாபகம் வரும்போது அவங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுவோம். அப்பா இன்னும் ஊழியம் இருக்கு, இன்னும் நீங்க ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணி ஆண்டவர் இந்த அளவுக்கு நல்ல பலத்தை கொடுத்தார். எங்க அப்பா வியாதியா போகலை, இது ஆண்டவருடைய நேரம். அதனால ஆண்டவரை எடுத்துட்டார். இதுதான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விதத்திலையும் அப்பா பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், எல்லாமே நார்மலா இருந்தது. காலையில 4 மணிக்கு கூட அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நார்மல். இது ஆண்டவருடைய நேரமா இருந்ததுனால கர்த்தர் தன்னுடைய தாசனை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். இதுக்கு முன்னாடி அன்பராஜ் டாக்டருடைய ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் டைம் நாங்க அட்மிட் ஆகும்போது அப்பா சொன்னாங்க, 3 தூதர்கள் வெளிச்சத்தோட வந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க நினைச்சோம்
அது விடுதலைக்காக வந்ததா இருக்கும் என்று நாங்கள் நினைச்சோம். ஆனா அது அவங்களை அழைச்சு கொண்டு போறதுக்காக வந்தாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இங்க இருந்து நாங்களும் ஒரு நாள் அக்கறைக்கு போய் எங்க அப்பாவை நாங்க பார்ப்போம். அவர் இந்த உலகத்துல பட்ட பாடு கஷ்டங்கள் எல்லாம் மறந்து சொர்க்க உலகத்துல நிம்மதியாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. 1-2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு அமர ஆசைப்படுகிறேன். போன வருஷம் இதே நேரம் லாக்டவுனில் நான் கேரளாவில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். கேரளாவில் தான் சபை இருக்குது. 4 மாதம் ஊருக்கு வர முடியாமல் நான் கேரளாவில் இருந்துட்டு எப்படியோ லாஸ்ட்டில் ஊருக்கு வந்துட்டேன். வந்தாலும் லாக்டவுன், வீட்டில் இருக்கேன். அப்பாவும் ஃப்ரீயாக இருக்காங்க. அப்பா சொன்னார், நான் உனக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். அப்பா ஃப்ரீயாக இருக்காங்க, நான் உனக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன், உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதை பாக்கியமாக என்றேன், எடுங்கப்பா. 1 மாதம் என்னை மட்டும் தனியாக ஒரு ஸ்டூடெண்டாக அவர் ரூமில் வச்சு டிசைபிள்ஷிப் கிளாஸ் எடுத்தார். சொன்னார், நான் இதுவரை ஒரு ஆளை மட்டும் நான் டீச் பண்ணலை, உன்னை நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவான ஊழியம் கொள்றதுக்கு வரல, ஊழியம் செய்ய வந்தார் அப்படின்னு சொல்லி டிசைபிள்ஷிப் கிளாஸ் 1 மாதம் காலையில் ஒரு செக்ஷன், நைட்டு ஒரு செக்ஷன் என்னை மட்டும் தனியாக வச்சு கிளாஸ் எடுத்தார். ஆனால் அந்த ஊழியத்தில் ஒரு பங்கு என்ன அவருக்கு செய்ய ஆண்டவர் எனக்கு பாக்கிய தந்தார். கடைசி நிமிஷம் வர எங்களால் முடிஞ்ச அளவு பெஸ்ட் அவருக்கு எல்லாமே செய்யறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் திராணி தந்தார். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சுருப்பாங்க, அவங்கவுங்க திராணிக்கே தந்தார். எங்களுக்கு அந்த திராணி தந்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் அந்த விசுவாசத்தை அவர்கிட்ட 2-3 விஷயங்கள் எடுத்து சொல்லலாம். வெக்கப்பட மாட்டார். இயேசுவை அறிவிக்கிறதுக்கு தெருவில் வெக்கவே பட மாட்டார். கேரளாவில் ஒரு சாயந்தரம் நேரம் மீன் சந்தை கூடுற இடம் விழிஞ்சத்தில் நாங்கள் டீம் ஒர்க்குக்காக போகிறோம். அப்போ நான் தான் டிரைவர். டீம் ஒர்க்குக்காக போகிறோம். பாக்ஸ் எங்கே தூக்கி வைக்கணும்னு தெரியலை. ட்ராமா போடுறதுக்கு, நாடகம் நடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, சுவிசேஷன் சொல்கிறதுக்கு. படக்கம் எடுத்து எங்கே வைக்கிறேன்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு நான் பாக்ஸ் எடுக்கிறேன். அவர் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு, இப்போ நீ நாடகம் நடி அப்படின்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சுட்டேன். அப்போ தான் என் மனசில் ரொம்ப நான் உணர்த்தப்பட்டேன். சுவிசேஷத்துக்காக வெக்கப்படாத மனுஷன், ரொம்ப உரிமையை ஆண்டவரை நாமத்தை சொல்கிறதுக்கு பயப்படாமல் துணிச்சலோட அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் மைக்கை பிடிச்சிருக்கேன். ஒரு ஆள் வந்து என் கழுத்தை வந்து பிடிச்சிட்டு டேன்னு சொல்லி மைக்கை பிடிச்சி பிடுங்கி அடிக்க வர்றாங்க. அப்போ நான் பார்த்தது, வேகமாக என்ன தள்ளிட்டு அவர் எனக்கு முன்னாடி ஓடி வந்து நின்றார். அவனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பாவை தொடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவருக்கு முன்னாடி ஓட, அவர் என்ன தள்ளிட்டு அவருக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை அவரை பார்த்தேன். அவர் எல்லாரையும் அவர் அரவணைக்கிறத பார்த்தேன். நிறைய விஷயங்கள் அவரில் கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். இந்த நாட்களில் அவர் விட்டு போன அந்த விசுவாச வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே முருக பிடிச்சு இன்னும் ஆண்டவருக்காக மகிமையாகி ஓடுறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணணும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிட்டேன். தேசத்தில் அதை தலையக தளபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று ஒரு மகத்தான புரட்சியை செய்ததான ஒரு தேவ மனுஷன் எங்களுக்கு இவரை அப்பாவாக தந்ததில் ரொம்ப சந்தோஷம். அருமையான அண்ணன் அவர்கள் அப்பாவுடைய பல காரியங்களை உங்களுக்கு சாட்சியை சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள பெரிய ஒரு தாக்கம், அந்த சாட்சி கேட்கும் பொழுது தாக்கம்.
இதுபோல் எங்கள் குடும்பத்தில் அருமையான அம்மா அவர்கள் அப்பாவோடு சேர்ந்து 2 பேரும் ஒன்றாக அநேக காரியங்களை பல இடங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எது கிடைக்கும் எது கிடைக்காது, வரும் வராது எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அதை நாங்கள் செய்கிறோம். கையில் என்ன இருக்கு? எதுவுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்து முடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவருடைய வாழ்க்கை என்னை போல நிறைய காரியங்களை எனக்கு அப்பா அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். விசேஷமாய் சொல்ல போனா அவருடைய மெயின் லட்சியமே நரகத்தை நோக்கி, நித்திய அழிவை நோக்கி, நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களை நிறுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதில் ரொம்ப குறிக்கோளோட, குறிக்கோள் சிதறாமல், ஆரம்பித்துட்டு பாதியில் அப்படியே வேவர் ஆகிறதில்ல, கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை ஸ்பீடாக தான் ஓடினாரே தவிர கொஞ்சம் கூட குறையில. அப்பாவுக்கு இப்படி சுகவீனமாகிறதுக்கு முன்பதாக இங்கே ஒரு பயங்கரமான ட்ரைனிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 24 hours ரவுண்ட் த கிளாக்ல செய்தது போல தன்னுடைய முழு பலத்தையும் போராளிகளை, ராணுவ வீரர்களை, நல்ல கோதுமை மணிகளை உருவாக்கி தேசத்துல எல்லாம் அனுப்பணும். இதுல பாக்குறீங்க பின்னாடி ஒரு சின்ன படம் இருக்கு. ட்ரெயின்ல மணிகள் ஏற்றி இந்த ராமேஸ்வரத்திலிருந்து அகில உலகத்துக்கும் போகணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் இங்கிருந்து உருவாக்கப்பட்டு மணிகளாக பல இடங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட நீங்கள் இருக்கிற இடத்துல மணிகளாக ஆண்டவருக்காய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, அகில உலகத்திலையும் இங்கிருந்து தொடப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அருமையாக காரணமாக இருந்த அந்த துடிப்பு, உண்மையாகவே நான் மிகவும் அதை பாராட்டுகிறேன். அப்பாவுக்குள்ள இருந்த விசுவாசம், அப்பாவுக்குள்ள இருந்த தரிசனம் யாரும் மிஞ்சவே முடியாது. கர்த்தர் ஒன்று காண்பித்துட்டா அது கண்டிப்பா அது செய்வார் என்கிறதுல எந்த அளவு கூட சந்தேகமே இல்லாம அதையே நம்பி திரும்ப திரும்ப அதையே சொல்லி கன்ஃபஸ் பண்ண வச்சு மக்களுக்கு திரும்ப திரும்ப அதை எடுத்து காண்பித்து அப்படியா அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு உழைத்தார். பணத்தை செலவழிக்கிறதுல தனக்கென்று ஆடம்பரமாக எதுவுமே செலவு பண்ண வேண்டும் என்று தனக்கு வைக்கல. கஷ்டப்படுற ஒரு ஊழியரை பார்த்துட்டா தனக்கு என்ன நிலைமை இருக்கோ இல்லையோ உடனே ஹெல்ப் பண்ணணும், சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பாவப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் கொடுக்கிறது என்பது இந்த ரத்தத்திலேயே ஊர்ன, ஆவியிலேயே ஊர்ன, அதை யாராலும் நிறுத்த முடியும். இருக்கிறதுக்கு அதிகமாய் கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்க. 1984 ஆண்டு என்று நினைக்கிறேன், இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அநேக அகதிகள், ஆயிரக்கணக்கான அகதிகள் இலங்கையிலிருந்து இந்த ராமேஸ்வர தீவுல தஞ்சமாய் அடைக்கலமாய் நம்ம இந்த போட்டடியில தான் வந்து இறங்கினாங்க. அந்த இறங்கும் பொழுது நாங்கள் லட்சுமண தீர்த்தக்கரையில் உள்ள வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு அருமையான ஊழியர் கேபியோன் மூலமா ஒரு மாசம் ஒரு சின்ன ஹெல்ப் சப்போர்ட் வரும். அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அதுதான் இந்த மாசத்துக்கு அதை வச்சு எல்லாம் நடத்தணும். அப்படி இருந்த நேரத்தில் தான் அகதிகள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே
எதுவுமே இல்லாம உடுத்த துணியோட வந்து கரையில நிக்கிறாங்க. எந்த பணமுமே இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்துட்டு அப்பா வந்து, ஐயோ இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி வந்து அம்மாட்ட பேசி, நம்மகிட்ட இந்த மாசத்துக்குரிய கொஞ்சம் காசு இருக்கு, எங்கள்கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அப்பா பிள்ளைங்களா இந்த காசை வச்சு இந்த மாசம் நம்ம நல்லா சாப்பிடலாம், ஆனா அதே நேரத்தில் இந்த காசை வச்சு கஷ்டத்தோடு வந்து இறங்கினவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம், எது செய்யலாம். நாங்கெல்லாம் சேர்ந்து சொன்னோம், அண்ணனும் அப்பா அம்மா நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். இதை சொன்ன உடனே எங்களையும் கூட்டிட்டு போனாங்க. அன்னைக்கு அம்மா எங்களை அண்ணன்லாம் இந்த டைம்ல கூட்டு போய் ஒரு பேக்கரியில பன்னு வாங்கி வாழைப்பழ தாரை வாங்கி எங்க கண்ணு முன்னாடியே அந்த வந்து இறங்கினதான அகதிகளுக்கு பிச்சு பிச்சு கொடுத்தாங்க. அவரு அப்பா நினைச்சது, என் பிள்ளைங்கள அதை பார்க்கணும், நான் செய்கிற இந்த நல்ல காரியங்கள், அவங்களும் வளரும் பொழுது நல்லது செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், அதை எங்களை சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுத்தார். அங்க நாங்க போய் அதை பார்த்துட்டு வந்தோம். ஆனா பரலோகத்தின் தேவன் அதை கண்டு எங்களுக்கு இல்லாததுல இருந்து கொடுத்தத வானம் திறக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஜனங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வரும் பொழுது அத்தனை பேருக்கும் உணவு கொடுப்பதற்கு அதே அப்பாவுடைய கருத்தை அம்மாவுடைய கருத்தான் ஒரு பலப்படுத்தினார். இதெல்லாம் கொடுக்கறதுல எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல ஜஸ்ட் பாருங்க, இன்னைக்கு அப்பாவை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கணம் பண்ணுவாருங்க, கணம் பண்ணுவார். அதுக்கு நான் சாட்சி, இருக்கிறவங்க சாட்சி, கூடியிருக்கிறவங்க சாட்சி. அப்பாவுடைய நிலைமை நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம கரண்ட்ல போய் கொண்டிருக்கிற சிச்சுவேஷன், இப்படி ஒரு அடக்கம் செய்வதற்கு முடியவே முடியாது. ஆனால் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவரை கணம் பண்ணுவார் என்கிற கணத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு வரல, நம்ம எதையும் கொண்டு போகல. என்னது இருந்தாலும் நம்ம இங்கதான் விட்டுட்டு போக போறோம். ஆனா இந்த வாழ்க்கையில நித்தியத்துக்குரிய பிரகாசத்தோடு நம்ம வாழுவோம். அநேகரை நித்தியத்துல சேர்ப்பதற்குரியதான அந்த வைராக்கியத்துல நம்ம செயல்படுவோம். நான் நிறைய கற்றுக்கொண்டேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தின் இதனால நிறைய சொல்ல முடியல. அருமையான அப்பா அம்மாவுக்காக, அதுபோல் அருமையான அண்ணன், என்னுடைய ஒய்ஃப் சேச்சி, அவங்க பிள்ளைங்க, அதுபோல் எனக்கு அருமையான நல்ல ஒரு தேவனை நேசிக்கிற அருமையான துணைவியார் ஆண்டவர் தந்து 3 பிள்ளைகளை தந்து தங்களுடைய கேரள தேசத்தை விட்டு கொடுக்கப்பட்ட இந்த தரிசனத்துக்கு தாங்குதலா இருக்கணும், அதை நிறைவேற்றுக்கு பிரயாசப்படணும் அப்படின்னு என்னோடு இணைந்து இந்த மகத்தான ஊழியத்துக்கு கை கொடுக்கிறதான என்னுடைய அன்பான மனைவி ஷைனி, 3 பிள்ளைங்க, அதுபோல அருமையான சூசன்னா ராகேஷ் அவங்களுடைய பிள்ளைங்க, அதுபோல அருமையான மேரி ஜான்ஸ் அவங்க, அதுபோல பிரசிஷம் சாஜன் அவங்க, அதுபோல சாரான் திவாகர், உங்களுக்கு குடும்பமாக, அதுபோல நம்முடைய கிரேஸ் என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அவர்களை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய சந்தோஷம். தொடர்ந்து இப்படி ஒரு உன்னதமான ஒரு மகத்தான குடும்பம் ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த தீவுல ஆண்டவர் வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து அருமையான ராகேஷலின் முன்பதாக கடந்து வந்து சில வார்த்தைகள். நன்மை செய்கிறவராய் இயேசு இந்த உலகம் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொன்னது போல என் அப்பாவுடைய வாழ்க்கையில உண்மையாக அப்பா கடந்து சென்றதான இடத்தில் எல்லாமே நன்மை செய்கிறவராய்த்தான் இருந்தார், சொல்லுகிறவராய் அல்ல. நன்மை எப்படி
எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவராய் அல்ல, அதை செய்து காமித்தார். அவருடைய பேச்சு, மூச்சு, உடை, அவருடைய எல்லா காரியங்களுமே இயேசு யார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருந்தது. அவருடைய பெருமைக்காக அவர் எதையுமே செய்யவில்லை. இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தது எல்லாமே இயேசு யார் என்பதை, இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்ல வேண்டும். இயேசு வாழ்ந்தது போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது மாத்திரம்தான் அப்பாவுடைய ஒரு ஏக்கமாக, வாஞ்சையாக இருந்தது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வண்ணமாக, வலது கை செய்கிறது இடது கைக்கு அறியாமல் இருப்பது போல அப்படியாக அப்பா கஷ்டப்படுகிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவங்களுக்கு யார் என்று இல்லை, எல்லாருக்குமே அப்பா உதவி செய்தது என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது. அப்பா ஒரு அசாதாரண மனுஷன். இப்பேற்பட்ட ஒரு அப்பாவை, நல்ல ஒரு அம்மாவை, ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்ததிலே ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இயேசு நல்லவர். அவர் ஒரு நாளும் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாதவர். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. அப்பாவுக்கு முடியலை என்று சொன்ன போது எங்க அப்பாவை மட்டும் இல்லை, அப்பா எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராகவும் பிசிக்கல் ஃபாதராகவும் இருந்தார். எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல கவுன்சிலராக அவருடைய வாழ்க்கையை அப்படியாக பிறருக்கென்றே அவர் ஊற்றி இருக்கிறார். அப்பா எப்பளும் பாடுகிறதான ஒரு பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீவ நதியாய் வாழ்ந்து பிறரை வாழ வைக்க வேண்டுமே. அப்பா தன்னையே மறந்துடுவாங்க, தனக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. அப்பாவுக்காக வாழ்றது அப்பாவுக்கு பிடிக்காது. எந்த ஊழியக்காரங்க வெளியில இருந்து வந்தாலும், அம்மா எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. அப்பா அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்கள கார்ல கொண்டு போய் எல்லா இடத்தையும் காமித்து கொடுப்பது. சிறியவங்களோ பெரியவங்களோ என்று வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாவரையும் ஒரே போல அப்பா நேசிப்பாங்க. அப்பா ஒரு ஜெப மனுஷனா இருந்தாங்க. அப்பா ரூம்ல போய் பார்த்தா அப்பா அப்படியே தலை கைய வச்சுட்டு அப்படியே ஆடி ஆடி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அப்பா நிறைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா ஒரு பயங்கரமா ஜெபிப்பாங்க. அப்பா அப்பாவை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி யாரையாவது பிறரை பத்தி எல்லாம் ஏதாவது சொன்னோம்னா அப்பா கேட்கறதுக்கு உட்காரவே மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. அப்பாவுக்கு அப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து பிறரை பேசி தூஷிச்சு அப்படி இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லி யாரை பற்றியும் தூஷி சொல்றதுக்கோ நல்லது இருந்தா சொல்லிட்டு போவாங்க. ஆனா மத்தவங்களை பத்தி ஏதாவது பேசுறேன்னா அந்த இடத்தை விட்டு அப்பா எந்திரிச்சு போயிருவாங்க. அவ்வளோ பாசமான அப்பா. என் வீட்டுக்கு டெய்லி வருவாங்க. அப்பா முடிந்த அளவுக்கெல்லாம் என்னை வந்து பார்த்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்பா வந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. என் செல்ல அப்பா. உண்மையா நம்ம அப்பாவை இழந்திருக்கிறோன்னு இல்லை, அப்பாவை ஹெவன்ல நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். கோதுமை மணி தடித்திருந்தால் அது தடித்திருக்காது, செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும் சொன்னது போல இந்த இடத்துல அப்பா ஒரு கோதுமை மணியை நம்ம விதைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல உள்ளதான எத்தனையோ பேரு அப்பாவுடைய அந்த கிரேட் மாடல லைஃப் ஸ்டைல பார்த்து அதன் மூலமாக இயேசுவை அறியும்படியாக கடைசி மூச்சு வர எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. அப்பா மரிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி
எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நான் தடவி தர்றேன்ப்பா, திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா சொன்னாங்க, நான் கிறிஸ்துவுக்காக அடிபட்டதுனால அப்பா அடிச்சதெல்லாம் இப்ப பலகீனான போது இப்ப ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு. உண்மையா அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு பாக்கியம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்பா ஒரு கிரேட் மாடலா இருந்தாங்க. உண்மையாக நாங்க இன்னைக்கு அப்பாவை பத்தி சொல்லி போறதில்லை. அப்பா உயிரோடு இருக்கும் போதே நான் ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணின பிரகாரமாக அப்பாவுடைய பிறந்த நாள் 2 நாளைக்கு மரிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் இருந்துச்சு. அப்பாவை பத்தி என் உள்ளுக்குள்ள என்னென்ன அப்பாவை ஆசீர்வாதமா சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்லி அப்பாவுக்கு வாசிச்சு காமிச்சேன். அப்பா நீங்க ஒரு நல்ல அப்பா, என்னென்ன எனக்கு சொல்லி அப்பாவை தேற்ற முடியுமோ, ஏன்னா மறித்துட்டு சொல்லிட்டு அப்பா கேட்க போறது இல்லை. அப்பா உயிரோடு இருக்கும்போதே வாரம் அப்பாவை இடையில எல்லாம் போய் பார்த்து அப்பாவுக்கு முத்தம் எல்லாம் கொடுத்து அப்பாவை கட்டி பிடிச்சு நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லும் போது அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்பா சொல்லுவாங்க, நீ எப்ப திரும்ப வருவ? மத்தியானம் தான் போயிருப்போம். அப்பா கேட்பாங்க, நீ எப்ப திரும்ப வருவ? அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்பாவுக்கு எங்க முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசை. இவ்வளவு நல்ல அப்பா எங்க வாழ்க்கையில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்பா കാമിച്ചിരിക്കறாங்க. സുവിശേഷത്തിന് ചില വില നമ്മൾ കൊടുത്തേ നോക്കൂ. ഞാൻ പൂർണ്ണ സുവിശേഷത്തിനായി വീട്ടിൽ നിന്നിറങ്ങുമ്പോൾ എൻ്റെ അമ്മ നിറകണ്ണുകളോട് വന്ന് കരഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കുക. മോനെ നീയും എന്നെ വിട്ടിട്ട് പോവുകയാണോ എന്ന് ചോദിച്ചു. അമ്മയുടെ കണ്ണുനീരിനെ അതിജീവിക്കാൻ എനിക്ക് ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. പിൽക്കാലങ്ങളിൽ എൻ്റെ അമ്മ വിശ്വാസത്തിലേക്ക് വരികയും ഒക്കെ ചെയ്തു. അമ്മയോടൊപ്പം വീട്ടിൽ താമസിച്ച സുവിശേഷ വേല ചെയ്യണമെന്നായിരുന്നു ഈ അമ്മയുടെ കണ്ണുനീര് കണ്ടപ്പോൾ എൻ്റെ ആഗ്രഹം. സുവിശേഷ വേല ചെയ്യണം, യേശുവിനെ സ്നേഹിക്കണം, അമ്മയെ വിട്ടിട്ടുള്ള കാര്യമൊന്നും വേണ്ട. പക്ഷേ ദൈവം എനിക്ക് ക്രൂശിൻ്റെ ഒരു ദർശനം നൽകി. അമ്മയും യേശുവിനെയും മാറി മാറി ഞാൻ എൻ്റെ മനസ്സിലും നോക്കി. എന്നെ സ്നേഹിക്കുന്ന, എന്നെ കഷ്ടപ്പെട്ട് വളർത്തിയ എൻ്റെ അമ്മ, ഒരു മകനെന്നുള്ള നിലയിൽ എൻ്റെ ഉത്തരവാദിത്വം, എനിക്ക് വേണ്ടി ക്രൂശിക്കപ്പെട്ട യേശു, ഒരു വിശ്വാസി എന്നുള്ള നിലയിൽ എൻ്റെ ഉത്തരവാദിത്വം. ഇതിൽ സുവിശേഷ വേലയാണ് വലുത് എന്ന് കണ്ട് ഞാൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് പിന്നെ പോവുകയാണ്. പക്ഷെ ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, നിൻ്റെ അമ്മ നിന്നോടുകൂടെ താമസിക്കുന്ന കാലത്ത് മാത്രമേ മരിക്കൂ. അങ്ങനെ എൻ്റെ അമ്മയെ എൻ്റെ കൂടെ താമസിപ്പിക്കാനും ഒരു മകൻ്റെ എല്ലാ ഉത്തരവാദിത്തങ്ങളും നിറവേറ്റി എൻ്റെ അമ്മയെ ശുശ്രൂഷിക്കാനും ദൈവം എനിക്ക് ഭാഗ്യം നൽകി. എൻ്റെ അമ്മ മരിക്കുക. എൻ്റെ അമ്മ മരിക്കുമ്പോൾ എനിക്ക് കോഴഞ്ചേരി IPCയുടെ ഒരു കൺവെൻഷന് ഞാൻ പ്രസംഗിക്കണം. ഒരു ഞായറാഴ്ചയാണ്. യോഗത്തിൻ്റെ സംഘാടകർ ഓർത്തു ഞാൻ പ്രസംഗിക്കാൻ ചെല്ലുകയല്ലെന്ന്. അവർ വേറെ ഒരു ദേവദാസൻ, പാസ്റ്റർ ബി മോനിച്ചർ എന്ന ദേവദാസനെ അതിനായിട്ട് ക്ഷണിച്ചു. പക്ഷെ ഞാൻ എൻ്റെ അമ്മയുടെ ഡെഡ് ബോഡി തിരുവല്ല മെഡിക്കൽ മിഷൻ്റെ മോർച്ചറി കൊണ്ടുപോയി വെച്ചിട്ട് നേരെ ആ കൺവെൻഷന് പോയി പ്രസംഗിച്ചു. കാരണം അമ്മയോട് ഞാൻ പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, ഞാൻ അമ്മയെ എന്ന് സ്നേഹിക്കും. പക്ഷെ ഒന്നാമത്തെ സ്നേഹം ദൈവത്തിന്. ആ രണ്ടാമത്തെ സ്നേഹം ഒരു മകൻ ഒരു അമ്മയ്ക്ക് നൽകുന്ന സ്നേഹത്തെക്കാൾ വലുതുമായിരിക്കും. അത് ടെസ്റ്റ് ചെയ്യുന്ന ഒരു സമയമായിരുന്നു എൻ്റെ അമ്മയുടെ മരണം. ഞാൻ എൻ്റെ അമ്മയോട് പറഞ്ഞ 39 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് പറഞ്ഞ ആ വാക്ക് നിറവേറ്റുമോ? എൻ്റെ അമ്മയുടെ ഫ്യൂണറൽ സർവീസിലും എനിക്ക് യേശുവിനെ പ്രസംഗിക്കാൻ ഇടയാക്കി. എൻ്റെ ജ്യേഷ്ഠൻ്റെ മൂത്ത മകൾ ദീപ യേശുവിനെ രക്ഷകനായി സ്വീകരിപ്പാൻ അവർക്ക് ഇടയാക്കി. അപ്പോൾ ഒരു സുവിശേഷകൻ്റെ ചിന്ത, കാഴ്ചപ്പാട്, അവൻ്റെ ജീവിതത്തിൻ്റെ എല്ലാ സമയങ്ങളും എല്ലാ സാഹചര്യങ്ങളും യേശുവിൻ്റെ നാമമഹത്വത്തിന് വേണ്ടി അവൻ ഉപയോഗിക്കണം. അതിൻ്റെ അർത്ഥം അവനവൻ്റെ ഭാര്യയെ ഉപേക്ഷിക്കണം, മക്കളെ ഉപേക്ഷിക്കണം, അപ്പനെ ഉപേക്ഷിക്കണം, അമ്മയെ ഉപേക്ഷിക്കണമെന്നൊന്നുമല്ല. ഭർത്താവെന്നുള്ള നിലയിൽ ഭാര്യയോടുള്ള കടപ്പാട്, അപ്പനെന്നുള്ള നിലയിൽ മക്കളോടുള്ള കടപ്പാട്, മകനെന്നുള്ള നിലയിൽ മാതാപിതാക്കളോടുള്ള കടപ്പാട്, ഒരു പൗരനെന്നുള്ള നിലയിൽ രാജ്യത്തോടുള്ള കടപ്പാട്,
അങ്ങനെ അവനിൽ നിക്ഷിപ്തമായിരിക്കുന്ന കടപ്പാടുകളെല്ലാം അവൻ നിറവേറ്റണം. ആ കടപ്പാടുകൾ നിറവേറ്റുമ്പോൾ കർത്താവിൻ്റെ സുവിശേഷവുമായിട്ടുള്ള ബന്ധത്തിൽ പ്രയോറിറ്റി സുവിശേഷത്തിനായിരിക്കണം, യേശുവിനായിരിക്കണം. കാരണം ഈ പ്രപഞ്ചം മുഴുവൻ സൃഷ്ടിച്ച കർത്താവ് നമുക്ക് വേണ്ടി ഈ താണലോകത്തിലേക്ക് ഇറങ്ങി വന്ന് സ്വർഗത്തിലെ ആരാധനയും സ്വർഗത്തിലെ സകല സുഖങ്ങളും സ്വീകരിച്ച് ജീവിക്കുവാൻ കഴിയാമായിരുന്ന ദൈവകുമാരൻ എല്ലാം വിട്ട് മുൾമുടി ചൂടാനും കുരിശെടുക്കാനും ക്രൂശിൽ മരിക്കുവാനും ഒക്കെ തയ്യാറായി. ആ കർത്താവിനോടുള്ള നമ്മുടെ സ്നേഹം ജെന്യുവിനായിരിക്കണം, അത് പ്രാക്ടിക്കലായി തെളിയിക്കുന്നതായിരിക്കണം. അത് കേവലം വാക്കുകൾ കൊണ്ടോ സ്റ്റേജുകളിലെ തിമിർപ്പ് കൊണ്ടോ തെളിയിക്കേണ്ടതല്ല. നമ്മുടെ ജീവിതം കൊണ്ട്, നമ്മുടെ ജീവിതത്തിൻ്റെ സ്വഭാവം കൊണ്ട് നാം